ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 19 மே 2025. பாபா சொல்கிறாங்க, प्योरिटी के साथ साथ चेहरे और चलन में रूहानियत की पर्सनालिटी को धारण कर इस ऊंची पर्सनालिटी के रूहानी नशे में रहो. தூய்மையின் கூட கூடவே முகம் மற்றும் நடத்தையில் ஆன்மீக தன்மையின் அந்த தனித்துவத்தை, பர்சனாலிட்டியை தாரணை செய்து அதை கொண்டு வந்து அந்த உயர்ந்த பர்சனாலிட்டியின் ஆன்மீக போதையில் இருங்கள். யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க அப்பா ஒரு பெரிய அந்த ஒரு சிட்டியினுடைய மேயர், இல்லை ஒரு பெரிய போஸ்டில் இருக்கார். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ நஷா இருக்குது, எங்கள் அப்பா எவ்வளோ பெரியவர். இப்போ பாபா சொல்லார், நம்ம அப்பா எவ்வளோ பெரியவர், இவ்வளோ பெரியவர் நம்ம அப்பா, உலகத்துக்கே தலைவன் இல்லை, நம்ம அப்பா சிவபாபா. இப்போ அந்த ஒரு நஷா நமக்கு இருக்கணும் இல்லையா, எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள். अपनी रूहानी पर्सनालिटी को स्मृति में रख सदा प्रसन्न चित्त रहो तो सब प्रश्न समाप्त हो जाएंगे. பாபா புரிய வைக்கிறாரு, தன்னுடைய ஆன்மீக பர்சனாலிட்டியின் நினைவில் நிலைத்திருந்து சதா மலர்ந்த முகத்துடன் இருங்கள். அப்பொழுது அனைத்து கேள்விகளும் முடிந்துவிடும். கேள்வியே இல்லை, பாபா இவ்வளோ ஞானம் கொடுத்துட்டாரு, இவ்வளோ புரிய வச்சுட்டாரு. ஆத்மாவை பற்றி, கர்ம கணக்கை பற்றி, நாடகத்தை பற்றி எதை தான் புரிய வைக்கலை. அப்போ இது ஏன்னு நமக்கு கேள்வி கேட்கறதுக்கு அவசியமே இல்லை. எல்லாவற்றுக்குமான ஒரு விடை பாபா நமக்கு கொடுத்துட்டாரு. அதனால் பாபா சொல்கிறார், கேள்வியே இருக்க முடியாது, மற்றபடி நீங்கள் மலர்ந்த முகமுடைய ஆத்மாவாக இருங்கள். अशांत और परेशान आत्माएं आपकी प्रसन्नता की नजर से प्रसन्न हो जाएंगी. எனவே அசாந்தியில் அல்லது குழப்பத்தில் இருக்கும் ஆத்மாக்கள் உங்களுடைய அந்த மலர்ந்த முகத்தின் மூலம், மலர்ச்சியான முகத்தின் மூலம், அந்த பார்வையின் மூலம் அவர்களும் குஷியாகி விடுவார்கள், பிரசன்னமாயிடுவாங்களாம். ஏன்னா நம்முடைய பார்வையில் அந்த அந்த ஒரு கருணை, அந்த ஒரு இரக்கம், அந்த ஒரு ஆத்மா மீதான அன்பு, இந்த ஆத்மாவுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கட்டும், இதுவும் லைஃப்பில் நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது. பாபா சொல்கிறாரு, நீங்கள் அவ்வளோ பிரசன்னமாக உள்ளுக்குள்ளே குஷியாக இருந்தீங்கன்னா தான் நம்மளால் இதெல்லாம் நினைக்க முடியும். நானே குஷி இல்லாமல் இருந்தால் மற்றவங்களுக்கு எப்படி நினைக்க போகிறேன். அதனால் நாம் குஷியாக இருக்கிறோம், நம்ம பிரசன்னமாக இருக்கோம். அப்போ நம்முடைய பார்வையின் மூலமாக மற்ற ஆத்மாக்களையும் நம்மால் குஷிப்படுத்த முடியுது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஒரு முக்கியமான சேவை செய்யணும். நாம் குஷி குஷியாக இருந்து, அப்படி மலர்ந்த முகத்தோடு இருந்து, நம்ம பார்த்தா மற்றவங்களுக்கு குஷி வரணும். அந்த மாதிரி இருந்து இன்றைக்கி பாபாவுக்கு நம்பர் 1 சார்ட்டு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். நல்லது. ஓம் சாந்தி.